ஏகத்துவம் பற்றி அல் குர்ஆன். பகுத்தறிவைக் கொண்டு குர்ஆனை விளங்கலாமா? அத்தியாயம் 1. குர்ஆனை விளங்கித் தெளிவு பெறுவதற்கு 5 வழிகள் உள்ளனவென்பது நூலறிவு மூலம் ஏறக்குறைய எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இவ் 5 வழிகளையும் கண்டறிய நுண்ணறிவு அவசியமாகின்றது. ஆனால் எம் உலமாக்களில் பலர் பகுத்தறிவைக் கொண்டு குர்ஆனை விளங்க முடியாதென்று சுமார் 1400 வருடங்களாக கூறிக்கொண்டும் எழுதிக் கொண்டும் இருக்கிறார்கள். யுக்தியின்படி குர்ஆனுக்கு பொருள் கொள்வது நரகத்தை தன் இருப்பிடமாக்கிக் கொள்வதாகும் என்று ஹதீசுகளைக் கொண்டு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் குர்ஆனோ சுமார் 340 இடங்களில் குர்ஆனை ஆராயும்படியும் சிந்திக்கும்படியும் வற்புறுத்துகிறது. குர்ஆனின் கூற்றுக்கும் உலமாக்களின் கூற்றுக்கும் இடையே நேர்விரோதம் தென்படுகிறது. பகுத்தறிவைக் கொண்டேயன்றி மனிதனால் ஆராய சிந்திக்க முடியாது. பகுத்தறிவுக்கு ஒத்துக்கொள்ளாத அல்லது விளங்காத ஒன்றை இறைவன் வேதமாக அனுப்பினால் அதை பகுத்தறிவுடைய மனிதன் எப்படி கடைபிடிக்க முடியும்? அரபு பாஷையில்தான் குர்ஆனை விளங்கலாம், ஒப்புக்கொள்ளலாம் என்றால் அதையும் ஏற்க முடியாது. யெஹூது நசாராக்களில் அரபு பாஷையை தாய்ப்பாஷையாக கொண்டோர், அரபு பாஷையில் பண்டிதர்களாய் பட்டம் பெற்றோர் பல இலட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை விளங்கி அவர்கள் ஈமான் கொள்ளவில்லையே. எனவே உலமாக்கள் கூறுகிற விஷயத்தையும் குர்ஆன் கூறுகிற விஷயத்தையும் நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ளாமல் நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தை விளங்க முடியாது. அறிவு ஒப்புக்கொள்ளாத எந்தவொரு விஷயத்தையும் மனிதனால் ஒப்புக்கொள்ள முடியாது. ஆதலால் முதலில் எம் உலமாக்களில் பலர் கூறுகிற யுக்தி என்பது என்னவென்பதை ஓரளவு விளங்கிக் கொண்டதன் பின் குர்ஆனை விளங்கும் 5 வழிகளையும் ஆராய்வோம். குர்ஆன் 32:13. நாம் விரும்பியிருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரான வழியில் செல்லக்கூடிய அறிவை கொடுத்திருப்போம். எனினும் ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு நிச்சயமாக நரகத்தை நிரப்புவோம் என்ற நம்முடைய தீர்ப்பு ஏற்பட்டுவிட்டது. இவ்வாக்கியத்தின்படி நேர்பாதையில் செல்ல அறிவு தேவை என்பதும் அதற்கு இறை வழிகாட்டல் ஹிதாயத் அவசியமென்பதும் தென்படுகிறது. நேர்பாதையை விளக்குவதே குர்ஆன். நேர்பாதையை விளங்குவதற்கு அறிவு தேவை என்றால் அறிவில்லாத மனிதன் தவறான பாதையில் செல்வான் என்பதே அர்த்தம். நாம் குர்ஆனை நம்புவதா, உலமாக்களின் பேச்சை நம்புவதா? ஹதீஸ். எவர் திருமறைக்கு தம் நோக்கப்படி விளக்கம் கூறுகிறாரோ அவர் சரியாக கூறியிருந்த போதிலும் நிச்சயமாக அவர் குற்றவாளியேயாவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினர். அறிவிப்பவர் ஜுந்துப் ரலி. ஆதாரம் அபூதாவூத், திர்மிதி. ஹதீஸ். கல்வி நாணமின்றி திருக்குர்ஆனுக்கு விளக்கங்கூறுபவன் நரகத்தை தன் இருப்பிடமாக்கிக் கொள்ளவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினர். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி. ஆதாரம் திர்மிதி. இவ்வகையான ஹதீசுகளெல்லாம் ஒரே விஷயத்தைத்தான் வலியுறுத்துகின்றன. இவ்விஷயம் எதுவென்பதை நாம் பொறுமையோடு கண்டறிய வேண்டும். ஏனென்றால் சரியானதை பிழையானதென்றும் பிழையானதை சரியானதென்றும் விளங்கிக் கொண்ட அறிவினத்தால் மக்களை வழிகெடுக்க முனைகின்ற சில கூட்டங்கள் இவ்விதமான ஹதீசுகளுக்கு தவறான அர்த்தங்களை கற்பனை பண்ணி தங்கள் தவறான நோக்கை உறுதிப்படுத்த முயல்கிறார்கள். இவ்வித ஹதீசுகளை ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட இன்றுள்ள ஒரு சில உலமாக்கள் பகுத்தறிவுக்கு குர்ஆன் விரோதம் என்றும் பகுத்தறிவைக் கொண்டு குர்ஆனை விளங்கக்கூடாதென்றும் விளங்க முடியாதென்றும் அப்படி விளங்குவது ஹராம் என்றும் குர்ஆனை இமாம்கள் எப்படி விளக்கினார்களோ அதை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் இமாம்களை ஏற்காதவன் காபீர் என்றும் அரபு பாஷை தெரியாதவரின் மார்க்க விளக்கத்தை கேட்பது கொடிய வழிகேடென்றும் உலமாக்களாகிய தமது சொல்லை பொதுமக்கள் மீறாமலே வாழ வேண்டுமென்றும் கூறி மக்களை மேலும் மேலும் அறியாமை என்ற இருளிலேயே செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் காணுகின்றேன். முற்கால மதச்சாரிகள் மக்களை தம் ஆதிக்கத்தின் கீழ் கட்டுப்படுத்த கையாண்ட அதே வழிமுறைகளையே இவர்களும் கையாளுகிறார்கள். இவ்வித மூடத்தனமான ஏமாற்றுவித்தை பிரச்சாரங்களும் அடக்குமுறைகளும்தான் இன்றைய இஸ்லாமிய சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. இவ்விதமான அமாவாசை ஆலிம்கள் தங்களை மேதைகளாய் காட்டி வயிறு வளர்க்க கௌரவம் தேடவே இத்தகைய பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் துணிந்து கூற விரும்புகிறேன்.
ஒரு சில உலமாக்களின் பேச்சில் மயங்கிய மக்கள் குரானுக்குச் சாம்பிராணி புகை போட்டுக் கொண்டிருக்கிறார்களே அன்றி குரானை பெரும்பாலும் திறப்பதோ வாசிப்பதோ கிடையாது. எல்லோரும் குரான் தப்சீர்களை பார்வையிட்டு ஹதீசுகளுடன் ஒப்பிட்டு நோக்கினால் லேபல் பேர்வழிகளான தாங்கள் மக்கள் முன்னிலையில் தலைகாட்ட முடியாது என்பதை அவர்கள் தெளிவாய் அறிந்தே இருக்கிறார்கள். மக்கள் மார்க்க விஷயத்தில் விழிப்படைந்து விட்டால் தங்களின் பிழைப்பு பாழாய்விடுமே. எனவே மார்க்க விஷயத்தில் மக்களை விழிப்படைய விடக்கூடாதென்பதே அவர்களுடைய குறிக்கோளாகும். நாம் ஏமாறும் மக்களாயிருப்பதனால்தான் அவர்கள் ஏமாற்ற நினைக்கிறார்கள். நாம் முன்பு காட்டிய ஹதீசுகளை ஒரு சில உலமாக்களின் இரவல் மூளையை விட்டுவிட்டு சுயமூளையுடன் நோக்குங்கள். குரானுடைய விஷயத்தில் தன் நோக்கப்படி சொந்த கருத்து யுக்திப்படி என்றுதான் கூறப்படுகிறதே என்று பகுத்தறிவை கொண்டு என்று ஹதீசுகளில் கூறப்படவே இல்லை. சொந்த கருத்து எனும் போது அது பகுத்தறிவுவாதம் என்று முடிவு கட்டிவிடுகிறோம். இந்த முடிவுதான் இன்றுள்ள பெரும்பாலான உலமாக்களின் முடிவாகும். ஆனால் விஷயம் அப்படியல்ல. பகுத்தறிவு ஒன்றே ஒன்றாயினும் அவ்வறிவு தீர்ப்பு கட்டும் நிலைமை வெவ்வேறாயிருக்கின்றது. பகுத்தறிவு உண்மையில் தீர்ப்பு கட்டுவதில்லை. இவ்விஷயத்தை ஓரளவு விளங்குவோம்.